சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு பிராந்திய போர் மூழ்வதற்கான அபாயம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளது. போரின் 103வது நாளிலும் போர் நிறுத்தத்தின் 63வது நாளிலும் நிகழ்ந்த இந்த அதிரடி திருப்பங்கள் சர்வதேச அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. புதன்கிழமை அதிகாலை வேளையில் உலகமே உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் தெற்கே ஈரானின் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்மோஸ்கான் மாகாணத்தின் மீது அமெரிக்க ஏவுகணைகள் பாய்ந்து விழுந்தன. எந்தவொரு ஆத்திரமூட்டலும் இல்லாத நிலையில் அமெரிக்கா நடத்திய இந்த சட்டவிரோத ராணுவ ஆக்கிரமிப்பு அப்பகுதியில் அமைதிக்கான சாத்தியங்களை முற்றிலும் தகர்த்தெறிந்துள்ளது. ஹார்மோஸ்கான் மாகாணத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள முக்கிய உள்கட்டமைப்புகள் இந்த தாக்குதலில் குறிவைக்கப்பட்டன. குறிப்பாக பொதுமக்கள் பயன்படுத்தும் 2 முக்கிய நீர்த்தேக்கங்கள் மற்றும் நீர்வளங்கள் கட்டமைப்புகள் முற்றிலுமாக அளிக்கப்பட்டுள்ளன. இதன் விளைவாக கடுமையான கோடை காலத்திற்கு மத்தியில் 20,000க்கும் மேற்பட்ட ஈரானிய குடியிருப்பாளர்கள் குடிநீரின்றி தவிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இது ஒரு ராணுவ தாக்குதல் என்பதை தாண்டி அப்பாவி பொதுமக்களை வதைக்கும் ஒரு மனித நேயமற்ற நடவடிக்கை என ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவின் இந்த ஏவுகணை தாக்குதலுக்கு ஈரான் வெறும் கண்டனங்களோடு நின்றுவிடவில்லை. தாக்குதல் நடந்த சில மணி நேரங்களிலேயே ஈரானிய ஆயுதப்படைகள் பக்ரைன், ஜோர்டான் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் சொத்துக்கள் மீது மிக உக்கிரமான பதிலடி தாக்குதலை தொடங்கின. பக்ரைன் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்காவின் 5ஆம் கடற்படை தலைமையகம் மீது ஒருங்கிணைந்த தாக்குதல் நடத்தப்பட்டன. ஜோர்டான் அமெரிக்காவின் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த அல்-அஸ்டாக் ராணுவ தளம் மீது ஈரானிய ஏவுகணைகள் துல்லியமாக பாய்ந்து தாக்கின. குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ இலக்குகளும் ஈரானின் ஏவுகணை கணைக்கு தப்பவில்லை. அப்பகுதியில் உள்ள அமெரிக்க படைகளை ஒரு பயங்கரவாத ராணுவம் என்று வர்ணித்த ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் தங்களிலிருந்து அதிரடி பதிலடிக்கு தாக்குதல் மூலம் அமெரிக்காவின் ராணுவ சொத்துகளுக்கு பெரும் சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் மிளிரப் போகின்றது. இது ஒரு celebration of greatness. எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை Legends and Icons Awards 2026. ஹார்முஸ் ஜலசந்திக்கு அருகே பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவின் அதிநவீன MQ-9 ட்ரீப்பர் ஆளில்லா உளவு விமானத்தை வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் சுட்டு வீழ்த்தியது. அமெரிக்காவின் வான்வெளி அத்துமுறல்களுக்கு கொடுக்கப்பட்டு மிக தெளிவான எச்சரிக்கையாக இது பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்தார். ஈரானிய தரப்பு தன்னை தொலைபேசியில் நேரடியாக தொடர்பு கொண்டு குண்டுவீச்சை நிறுத்தும்படி கெஞ்சியதாகவும் அந்த தாக்குதல்கள் விரைவில் நிறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இருப்பினும் ட்ரம்பின் இந்த கூற்றை இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை முற்றிலுமாக மறுத்து அது ஒரு முழு பொய் என்று சாடியுள்ளது. அமெரிக்க அதிபரின் இந்த கூற்று போர்க்களத்தில் தான் சந்தித்து வரும் தோல்விகளிலிருந்தும் உள்நாட்டு நெருக்கடிகளில் இருந்தும் தப்பிப்பதற்கான ஒரு தற்காப்பு மறைப்பு மட்டுமேயாகும். அமெரிக்காவின் ஆக்கிரமிப்புக்கு ஈரான் ஒருபோதும் மண்டியிடாது, மாறாக நொறுக்கும் பதிலடியை கொடுக்கும். ட்ரம்பின் இத்தகைய முரண்பாடான செய்திகளும் அடிக்கடி மாறும் கோரிக்கைகளும் பிராந்தியத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ராஜதந்திர முயற்சிகளையும் போர் நிறுத்த ஒப்பந்தங்களையும் திட்டமிட்டு சீர்குலைக்கும் செயல் என்று ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. வியாழக்கிழமை அதிகாலையில் ஹார்மோஸ்கான் மாகாணத்தின் சிரிக் மற்றும் கெஷ் மாவட்டங்களில் மீண்டும் கடுமையான வெடிசத்தங்கள் கேட்டன. அமெரிக்கா தனது 2வது அலை தாக்குதலை தொடங்கியதை அடுத்து கெஷ் தீவில் உள்ள ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுவீச்சில் செயல்பட தொடங்கின. இதனைத் தொடர்ந்து ஈரானின் உயர்மட்ட ராணுவ கட்டளை மையமான கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகம் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்தது. உலக பொருளாதாரத்தின் மூச்சுக்குழாயாக கருதப்படும் ஹார்முஸ் ஜலசந்தி உடனடியாகவும் முழுமையாகவும் மூடப்படுகிறது. மறு அறிவிப்பு வரும் வரை எண்ணெய் டேங்கர்கள், வர்த்தக கப்பல்கள் உட்பட எந்த ஒரு வெளிநாட்டு கப்பலும் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்கக்கூடாது. பயங்கரவாத கூட்டாளியாக கருதப்படும் பாரசீக வளைகுடா மற்றும் ஓமான் கடலில் தற்போது நங்கூரமிட்டுள்ள கப்பல்கள் தங்களின் இடங்களை விட்டு நகர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கையை மீறி ஜலசந்தியை நெருங்கும் எந்தவொரு கப்பலும் அமெரிக்க எதிரியுடன் ஒத்துழைப்பதாக கருதப்பட்டு இலக்காக கொள்ளப்படும். இந்த உத்தரவு வெளியான சில மணி நேரங்களிலேயே சட்டவிரோதமாக நீர்வழியை கடக்க முயன்ற 2 வெளிநாட்டு கப்பல்கள் மீது IRGC கடற்படை அதிரடி தாக்குதலை நடத்தியுள்ளது. உலகளாவிய பெட்ரோலிய நுகர்வில் ஏறக்குறைய 1/5 பங்கு இந்த குறுகிய நீர்வழி பாதை வழியாகவே கொண்டு செல்லப்படுகிறது என்பதால் ஈரானின் இந்த அதிரடி முடிவு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையை கடுமையாக உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராணுவ போர்க்களத்திற்கு இணையாக ராஜதந்திர களத்திலும் பதற்றம் அதிகரித்துள்ளது. வியன்னாவில் உள்ள சர்வதேச அணுசக்தி முகமையின் ஆளுநர் குழு ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு எதிராக ஒரு புதிய தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தது. இந்த தீர்மானத்தை ஈரான் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இது எந்தவித சட்ட அடிப்படையும் இல்லாத அரசியல் உள்நோக்கம் கொண்டு ஒரு குறைபாடு உள்ள தீர்மானம் என்று வியன்னாவிற்கான ஈரானிய தூதரகம் விவரித்துள்ளது. மேலும் தெஹ்ரானை இலக்காக கொண்டு தடைகளை விதிக்க காலாவதியான ஒரு
தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பயன்படுத்துவது பாசாங்குத்தனம் என்றும் ஈரான் சாடியுள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பு நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ள ஈரான் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களால் சேதமடைந்துள்ள தனது ஆராய்ச்சி மையங்கள், ஆய்வகங்கள் மற்றும் முழு பாய தொழில்நுட்ப உள்கட்டமைப்புகளை பாதுகாக்க கூட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியுள்ளது. அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக ஈரானின் அரசியல் மற்றும் ராணுவ தலைவர்கள் ஒற்றை குரலில் தங்களின் இறையாண்மையை பறைசாற்றியுள்ளனர். ஜனாதிபதி மசூத் பெசக்கியான் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள், பாலங்கள் மற்றும் நீர்வழித்தடங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்காவின் மிரட்டல் அவர்களின் அதிகாரத்தை காட்டவில்லை, மாறாக அவர்களின் விரக்தியை காட்டுகிறது. அச்சுறுத்தல்களுக்கோ அல்லது ராணுவ ஆக்கிரமிப்புகளுக்கோ இஸ்லாமிய குடியரசு ஒருபோதும் அடிபணியாது என்றார் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப். எங்கள் தளபதிகள் மற்றும் விஞ்ஞானிகளின் வீர மரணத்திற்கு பிறகும் நாட்டின் அறிவியல் மற்றும் பாதுகாப்பு முன்னேற்றம் தடுத்து நிறுத்த முடியாததாகவே உள்ளது. எந்தவொரு அத்துமீறல்களுக்கும் உடனடி பதிலடி உறுதி என்றார். வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெற்கு ஈரானிய பகுதிகள் மீது அமெரிக்கா நடத்திய இந்த கொடூர தாக்குதல்கள் பதிலடி கொடுக்கப்படாமல் போகாது, இதற்கு விலையை அவர்கள் கொடுத்தே தீர வேண்டும் என்றார். பிரிகேடியர் ஜெனரல் அபோஸ் பால்ஸ் ஜெகார்ஜி அமெரிக்காவின் எந்தவொரு தவறான கணக்கீட்டிற்கும் மிகவும் கடுமையான, வலிமையான மற்றும் நசுக்கும் பதிலடியை எங்கள் ஆயுதப்படைகள் வழங்கும் என்றார். அதே நேரத்தில் நாடு தழுவிய அளவில் தொடர்ந்து 100 இரவுகளாக தெருக்களில் இறங்கி பேரணி நடத்தி வரும் ஈரானிய மக்களுக்கு மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி தனது நன்றியை தெரிவித்துள்ளார். இந்த மாபெரும் கூட்டங்கள் தேசத்தின் புதிய மறுமலர்ச்சி மற்றும் ஒற்றுமையின் வெளிப்பாடு என்று அவர் பெருமிதம் கொண்டார். இந்த பிராந்திய மோதலின் மற்றொரு முனையாக லெபனானின் பெய்ரூட் நகரின் தெற்கு புறநகர் பகுதிகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் ஏவிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வடக்கு இஸ்ரேலில் உள்ள ட்ரமத் டேவிட் வான்படி தளத்தை நிலைகுலைய செய்துள்ளன. அங்கு ஏற்பட்டுள்ள கடுமையான சேதங்களை சமீபத்திய செயற்கைக்கோள் படங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இதற்கிடையில் ஹிஸ்புல்லாவின் அரசியல் பிரிவைச் சேர்ந்த லெபனான் சட்டமன்ற உறுப்பினர் இஹாப் கமதே இஸ்ரேலுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். லெபனானில் முழுமையான அமைதியும் பாதுகாப்பு மீட்டெடுக்கப்படும் வரை ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் வாழும் எந்தவொரு குடியேற்றவாசிக்கும் பாதுகாப்பு என்பது இருக்காது. எங்கள் நிலத்தின் மீதான தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் மிகப்பெரிய விலையை கொடுக்க நேரிடும். பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக தங்களின் கூட்டு தாக்குதலை தொடங்கியதில் இருந்தே பிராந்தியத்தின் விதிகளை ஈரான் மாற்றி எழுத தொடங்கிவிட்டது. ஏப்ரல் 7 அன்று அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தத்தை அமெரிக்கா மீறியதன் விளைவு இன்று உலக வர்த்தகத்தையே முடக்கும் நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருப்பது என்பது வெறும் ராணுவ நடவடிக்கை அல்ல, அது ஒட்டுமொத்த சர்வதேச சமூகத்திற்கும் விடுக்கப்பட்ட சவால். அமெரிக்கா தனது ஆக்கிரமிப்பு உத்திகளை கைவிட்டு உண்மையான ராஜதந்திர பாதைக்கு திரும்பாத வரை பாரசீக வளைகுடாவில் எரியும் பொருத்தி அணிவதற்கான வாய்ப்பு மிக குறைவாகவே தெரிகின்றது. உலக நாடுகள் அனைத்தும் இப்போது ஹார்முஸ் நீர்வழியில் அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கியே உறைந்து போய் பார்க்கின்றன. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.